ஒரிஜினலா நான் இத 1450க்கு வாங்குனேன். நம்ப முடியாது. கல்கேண்டி அப்ரோரோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பிரைஸ் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன்னா 1450க்கு. இட்ஸ் நாட் லைக் காப்பி ப்ராடக்ட் கிடையாது. ஒரிஜினல் வெப்சைட்ல இருந்து தான் நான் வாங்கினேன். எப்படி இவ்வளோ கம்மியாக வாங்கினேன் அப்படின்னா, கூகுள் பேல நம்மளுக்கு வந்துட்டு எப்பயுமே கூப்பன்ஸ் வரும். ரிவார்ட்ஸாக நம்மளுக்கு வந்து கூப்பன்ஸ் வரும். அந்த கூப்பன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இதை வந்து 1450க்கு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் அமேசான்லேயுமே செக் பண்ணி பார்த்தேன். இட்ஸ் அரௌண்ட் 3800. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னா 9K. 999க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் இல்லை, 3000க்கு ஒர்த்தான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இதோட கான்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் ரிசீவ் ஆனப்போ 2 டிஃப்ரெண்ட் டிவைஸஸாக காட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ இந்த இயர்பட்ஸ், அதாவது ரைட் இயர்பட்ஸ் ஒரு டிவைஸாகவும் லெஃப்ட் இயர்பட்ஸ் ஒரு டிவைஸாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லி டிவைஸாக எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு கஸ்டமர் வாங்குறப்பயே டைம் அதை வந்து கனெக்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்பயே ஒரு டிவைஸாகவும் காட்டுறப்போ நான் வந்துட்டு எனக்கு ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் எனி ஐடியா அபவுட் திஸ் பிராண்ட். ஆக்சுவலி யூடியூப் பார்க்குறப்போ தேர் ஆர் சோ மெனி வீடியோ ஹவு டு ரிசால்வ் திஸ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பிராண்டுக்கு இத்தனை நாளாக ரீச் அவுட் ஆகாமையா இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட தாட்டு. ப்ளஸ் வந்துட்டு இது எல்லா இயர்பட்ஸ்லையுமே காமனாக ஜென்ரலாக வர இஷ்யூ தான். ஏன் ரிசால்வ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. லைக் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா யூடியூப்ல நிறையா வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ரிசால்வ் பண்ணி ஃபர்கட் டிவைஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை டர்ன் ஆஃப் பண்ணணும். 6 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது வந்து டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இட் வில் பி லைக் 2 டிவைஸுமே ஒரே டிவைஸாக காட்டும், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு தென் ரைட் இயர்பட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இறையிற சவுண்ட் வந்துட்டே இருக்கும் எப்பயுமே. நான் வந்து கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டு எதுவுமே ப்ளே பண்ணாமல் இருக்கிறப்பயே எனக்கு வந்துட்டு ரைட் சைடில் வந்து ஒரு மாதிரி இறையிற சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அதுவுமே எனக்கு வந்துட்டு இட்ஸ் லைக் அ காமன் இஷ்யூவாக தான் இருந்துச்சு. ரிவ்யூஸில் நான் நிறையவே பார்த்தேன், நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது இஷ்யூ அது ஃபிட்டு. 3வது ஃபிட் எப்படி இருக்குன்னா, இந்த சைடு எனக்கு லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ் வந்துட்டு ஃபிட் ஓகே. எனக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. வாக் பண்ணுறப்பையும் சரி, ஜம்ப் பண்ணுறப்பையும் சரி, எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஆனால் இந்த சைடு ரைட் சைடு இயர்பட்ஸ் வந்து சம்டைம்ஸ் கெட் லூஸ்ட். எனக்கு லூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு, விழுக போகிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபிட் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது. இட்ஸ் லைக் 80% ஓகே, 20% மேபி இட் மைட் பி பிகாஸ் ஆஃப் மை இயர்ஸாக கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட இயர்ஸ் பொறுத்து ஃபிட்டுங்கிறது இருக்கும். ஸோ உங்களோட வெப்சைட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த வெப்சைட்மே பெருசாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் போட்டுட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த ஆர்டர் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் லேட்டராக நீங்கள் அதை கேன்சல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணி தான் நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசாக அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து மோரோவர் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஷிப் ராக்கெட் மூலியமாக தான் அவங்க வந்து ஷிப் பண்ணுறாங்க, எல்லா ஷிப்மெண்ட்டுமே. அன்லஸ் ஆர் அன்டில் அவங்க கிட்ட இருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வர வரைக்கும் இது வந்து ஒரு ஒரிஜினல் வெப்சைட்டா இல்லை வந்து இது வந்துட்டு ஒரு ஃப்ராட் வெப்சைட்டான்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இது ஸ்கேமா இல்லை வந்து இது வந்து ஒரிஜினல் வெப்சைட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வரப்போ தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட வெப்சைட் வந்து இட்ஸ் நாட் வெல் டெவலப்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து லாகின் பண்ணாமையே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. லாகினே இல்லை, லாகின் இல்லாமையே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் எனக்கு அந்த ஆர்டரோட ட்ராக்கிங் நான் பார்க்கணும்னா கூட அந்த ஆர்டர் ஐடி வச்சு தான் நான் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்டர் ஐடி நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுருந்தேன்னா ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ட்ராக் இட். அந்த ஆர்டர் ஐடி வச்சுமே என்னால் ட்ராக் பண்ண முடியல ஷிப் ராக்கெட்டில். ஐ டோன்ட் நோ ஒய். அண்ட் தென் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் ஓகே, இட் வில் கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். கூகுள் பேல ஒரு ரிவார்ட்ஸாக வந்திருக்குல்ல, ஸோ அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ளே, பாஸ், ஸ்கிப்பு, வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் டவுன் எல்லாமே இருக்குது. ஸோ இது கண்ட்ரோல்ஸ்லலாம் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணுறப்போ எந்த கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சவுண்ட் மாதிரி. ஸோ கிளிக் பண்ணுறப்போ ஒரு கிளிக் சவுண்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் நான் ஒரு ப்ரீவியஸாக ஒரு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுறோமா இல்லையானே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக. இதில் வந்துட்டு 3 மோட்ஸ் இருக்குது. மூவி மோட், பாட்காஸ்ட் மோட் அண்ட் மியூசிக் மோட் இருக்குது. ஸோ இந்த 3 மோட்ஸ்லேயும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரியல. பேஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி கால் பேசிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் யார்ட்டையாவது காலில் பேசணும், இல்லை வீட்டில் பேசணும், நடந்து வரப்போ வீட்டில் பேசணும், அந்த மாதிரினா சரௌண்டிங் நாய்ஸ்லாம் ரொம்பவே வந்துட்டு மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி தந்துருக்கு. காலுக்கு வந்துட்டு நான் இது ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆப்போசிட் சைட்லேயும் வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணுறப்போ நான் செக் பண்ணியிருக்கேன். அவங்க வந்துட்டு நல்லா கேட்குதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து ஒரு சில ஹெட்ஃபோன்ஸில் இயர்பட்ஸில் மோஸ்ட்லி இருக்க ப்ராப்ளமே இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராப்ளமே
ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நம்ம பேசுறதே வந்து சரியா இயர்பட்ஸ்ல அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கால் பேசுறதுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் கோ ஃபார் இட்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல எந்த இஷ்யூமே வந்ததில்ல. அண்ட் தென் இந்த இயர்பட்ஸ் பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல்ஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கு. அண்ட் தென் கால்ஸ் ஓகேவா இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் ஓகேவா இருக்கு. ஆனா நீங்க வீடியோ ரெக்கார்டிங்க்கு இந்த மாரி வீடியோ எடுக்கிறதுக்கு, இல்ல YouTube வீடியோக்கு நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இட் ஒன்ட் வொர்க் இன் தட் வே. பிகாஸ் அந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இதுல கிடையாது. காலுக்கு நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். பட் மத்தபடி வீடியோ எடுக்கிறதுக்குலாம் இட் ஒன்ட் சூட். யூ ஹேவ் டு பை அ செப்பரேட் மைக் ஃபார் தட். நார்மலா நீங்க வந்துட்டு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் இட். இதோட பிரைஸ் வந்து நான் 1450க்கு வாங்குனேன். இட்ஸ் லைக் இதோட பிரைஸ் Amazonல வந்து 3850. அண்ட் தென் இவங்களோட ஸ்கல் கேண்டி வெப்சைட்ல வந்து இட்ஸ் 8999. நீங்க Google Payல உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கல் கேண்டி ரிவார்ட்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணாவது வந்திருக்கும். நீங்க ஏதாவது பே பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கூப்பன் வச்சு நீங்க கிளைம் பண்ணிட்டீங்கன்னா, இட் வில் பி லைக் 1450 யூ கேன் பை. இது வந்து ஒரிஜினல். நான் வந்துட்டு சும்மா காப்பி ப்ராடக்ட் கிடையாது இது. ஒரிஜினலா நான் இது வந்து 1450க்கு வாங்குனேன்.